ஆ எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மனிதனோட வாழ்க்கையில் வந்து எப்படி லட்சியங்கள் ரொம்ப முக்கியம். அந்த லட்சியத்தை வந்து நம்ம வந்து எப்படி அடையணும், ஆ, அதன் மூலயமா நம்மளுக்கு என்ன பயன்பாடு என்பது நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாருமே கற்றுக்கணும். ஏன் அப்படின்னா, அது எப்படி நம்ம விளக்குறதுன்னா, ஒரு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு பசிபிக் கடல் அந்த அந்த பெரிய அதான் இப்போ ஒரு ஓஷன்னு சொல்கிறோம்ல. ஓஷன்னா சமுத்திரம். கடல் கடல் என்பது ஒரு சாதாரணமாக இருக்கிறது தான். ஒரு பீச், சில்வர் பீச் அப்படின்னு சொல்லலாம். இல்லை மெரினா பீச். அது மாதிரி பீச் என்பது கடல். அது மாதிரி ஓஷன்னா அது ஒரு பெரிய பல கடல்கள் சேர்ந்து ஒரு சங்கமம். அது அட்லாண்டிக் ஓஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல. அது மாதிரி ஒரு பெரிய சங்கமம். பெரிய அந்த ஓஷனில், ஏன்னா ஓஷன் கடலோட ஆழத்தோட ஓஷனோட ஆழம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அங்கே வந்து அங்கே வந்து நிறைய இது கப்பல்கள் அங்கேயும் இங்கேயும் டூரிஸ்ட் ஏற்றிட்டு போகிறது, இல்லாட்டியும் சரக்கு கப்பல்கள், பெட்ரோல் ஏற்றிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கப்பல்கள் அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்கும். அப்படி போயிட்டுருக்கப்ப ஒரு பெரிய கப்பலில் வந்து நிறைய பறவைகள் வந்து உட்காந்து பேசிட்டு விளையாண்டுக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும். அப்போ அந்த கப்பலில் வந்து ஒரு பறவை பேர் வந்து ஜோனத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவையின் பேர். அப்போ அந்த ஜோனத்தன் பறவைக்கு என்னென்னா, நம்ம வானம் எல்லோரும் வந்து பறக்கிறோம், எல்லா பறவைகளும். ஆனால் நம்ம இன்னும் அதிகமாக பறந்து அந்த வானத்தையே முட்டிட்டு வானத்து உள்ளார என்ன இருக்குன்னு போய் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் வரணும் அப்படின்னு அதுக்கு நினச்சிச்சோம். அப்படி நினைக்கும் போது அது என்ன பண்ணியிருக்கு, நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துருக்கு. வானத்தை நம்ம வந்து இப்போ உள்ளார கிழிச்சிட்டு போகிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த ஜோனத்தன் பறவை. அப்படி அது வந்து நல்லா ட்ரை பண்ணி பார்த்துருக்கு. ஒரு வாட்டி நல்லா உள்ளார போயிட்டு வானத்து உள்ளார போய் நல்லா டைவ் அடிச்சுட்டு திருப்பி வந்திருக்கு. திருப்பி வந்தோடனே அந்த கூட இருக்கிற பறவைலாம் சொல்லிச்சேன், எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் வந்து தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிற, எங்கேயா போய் மோதிக்கிது ஏதாவது நடுவில் ஏரோப்ளைன் ஏதாவது வந்துச்சுன்னா இடிச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீனே வீணாக்கி போகிற. அதனால் போகும்போது நாங்கள் எப்படி கொஞ்சம் தூரம் பறக்கிறோமோ, இருக்கிறத வச்சுக்கிட்டு எப்படி வாழ்கிறோமோ அதுமாதிரி நீனும் வாழ கற்றுக்கோ. ரொம்ப தேவையில்லாமலாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து போகணுன்னு நீ நினைக்காத, சாதாரணமாக இருந்தாலே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பறவைகள் சொல்லிச்சான். ஆனால் இந்த ஜோனத்தன் பறவைக்கு அவங்க சொல்கிறது எதுவுமே பிடிக்கல. அப்போ அது எப்போவுமே பார்க்குமா, ரொம்ப தொலைவில் வந்து நம்ம போகணும், கொஞ்சம் எப்போவுமே இந்த கடல் இந்த கப்பலில் இந்த மாதிரி இருக்கும், இதுக்கு தாண்டி வந்து நம்ம போய் நிறைய இடங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோனத்தன் பறவைக்கு ரொம்ப ஆசையாக. ஆனால் அந்த ஜோனத்தன் பறவை என்ன ஆச்சு, ரொம்ப பறந்து ரொம்ப தூரமாக அதுக்கிட்ட ஒரு நாள் பிறகு தான் ரெக்கெல்லாம் ஒரே வலிக்குது, இன்னொரு நாள் பிறகு தான் அப்படியே பறந்து 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 அதுக்கப்புறம் ஒரு பவழப்பாறை போயிடுச்சான். ஒரு 2-3 நாள் பறந்துட்ட பிறகு 3வது நாள் வந்து ஒரு பவழப்பாறைக்கு போயிட்டு அங்கே அப்புறம் பார்த்தா ஒரு நல்ல ஒரு காற்று அங்கே நல்ல காற்று, பழங்கள் சாப்பிட்றதுக்கு அதுமாரி வந்து நல்ல வித பழங்கள் அதுமாரி எக்கச்சக்கமாக அங்கே இருந்திருக்கு போலிருக்கு. அதெல்லாம் பார்த்தோன்னே அந்த ஜோனத்தன் பறவைக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நம்மளுக்கு இவ்வளோ சாப்பாடெல்லாம் கிடச்சிருக்கு, இவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு வந்து பழங்கள் இருக்குது, மரங்கள் இருக்குது, இதெல்லாம் இந்த குருவிங்க விடாமல் எப்போவும் அந்த கப்பல்லையே உட்காந்திங்கன்னு அங்கே கிடைக்கிறது அதையே அந்த மீனை தின்னுக்கிட்டு இதையே தான் அவங்க வாழ்க்கையை நினைக்கிறாங்க. ஆனால் இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் எவ்வளோ இருக்குது, ரசிக்க வேண்டிய இடங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எப்போவுமே என்ன பண்ணணும்னா, இது மாதிரி வாரத்தில் ஒரு நாள் போய் அந்த பவளப்பாறையில் போய் இருந்துட்டு 2-3 நாள் கழித்து நல்ல பழங்கள் எல்லாத்தையும் உண்ணுட்டு அதுக்கப்புறம் அது திரும்பி தான் அந்த கப்பலுக்கு வருமா. இப்படியே அது பல நாட்களாக பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி, நம்மளுக்கு தான் இந்த மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு இடம் தெரியுது, நல்லா இந்த பவளப்பாறை பக்கத்தில் இந்த இவ்வளோ பழங்களில் அதுமாரி அப்புறம் நிறைய சாப்பிட வேண்டிய பொருட்கள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது, உடம்பும் நல்லா இருக்குது, இப்போ சத்துள்ள உணவுலாம் கிடச்சிருக்கு நம்மளுக்கு, இது மாதிரி எல்லா பறவைகளும் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ஒரு மீட்டிங்கை போட்டு எல்லா பறவையும், இங்கே பாருங்கள் பறவைகளே, நான் வந்து நீங்கள் வானத்தில் பறக்காதீங்கன்னு சொன்னீங்க, வானத்தில் பறந்து என் இறக்கையெல்லாம் நல்லா நான் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டேன், அதனால் ரொம்ப கொஞ்சம் தொலைவில் போய் அங்கே ஒரு பவழப்பாறைக்கு அப்புறமேட்டு பார்த்தா ஒரு பெரிய நிலப்பரப்பு, அந்த நிலப்பரப்பில் மரங்கள் எக்கச்சக்க மரங்கள், அதில் பழங்கள்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்டு என் பாடி இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது,
நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த எனக்கு இருக்க சந்தோஷத்தை நீங்களும் பெறணும். அதனால் எல்லாம் என் கூட வந்தீங்கன்னா, நான் அந்த இடத்த காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோனத்தன் பறவை சொல்லியிருக்கு. அப்புறம் மற்ற பக்கத்துல இருக்கிற பறவைகள்லாம், இதுக்கு வேறு வேலையே இல்ல. எப்போ பாரு அங்கே பறக்கிறேன், இங்கே பறக்கிறேன்னு இதே சொல்லிட்டு, நம்ம பாட்டுக்கு குண்டு சூட்டில் குதிரை ஓட்டிட்டு இருக்கிறோமா, இருக்கிற மீனை சாப்பிட்டோமா, அதே நம்ம லைஃப்பில் பார்த்துக்கிட்டு போகலாம். எதுக்கு இந்த ஜோனத்தன் பறவை சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு, அதெல்லாம் வேணாம், நீ உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு எல்லாம் ஏளனமாக சொல்லிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். ஆனால் வந்து அங்கே ஒரு சின்ன பறவைகள் ஒரு 4 பறவை மட்டும் இருந்திருக்கு. அதை வந்து பார்த்துட்டு ஜோனத்தன் பறவைகிட்ட, ஜோனத்தன் பறவை நீ சொல்கிறது சரிதான். நாங்களும் ஒரு வாட்டி உங்ககிட்ட வந்து பார்க்குறோம். அப்படி நல்லா இருந்தால் நீ அடிக்கடி போகும்போது நாங்களும் உன்னோட சேர்ந்து வரோம். சரி இன்றைக்கி போகலான்னு சொல்லிட்டுன்னு சரின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு போவோம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் இந்த ஜோனத்தன் பறவை அந்த 4 சின்ன பறவையும் கூட்டுக்கிட்டு பறந்து 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 போய் 2, 3 நாள் கழித்து அந்த பவழப்பாறைக்கு வந்துட்டாங்க எல்லோரும். 5 பேரும் வந்துட்டாங்க. அந்த 4 சின்ன பறவையும் ஜோனத்தன் பறவையும் வந்துட்ட பிறகு வந்து அந்த சின்ன பறவைகளுக்கு ரொம்ப சந்தோஷமா, ஜோனத்தனே நீங்கள் உன்னோட அருமை யாருக்கும் தெரியலை, நாங்களே கூட உன்னை நிறைய வாட்டி திட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா பழங்கள், மரங்கள், ஆஹா நல்லா சத்தம், நல்லா காற்று, குடிக்கிற தண்ணி நல்லா இருக்குது, பழம் எல்லாமே சுவையாக இருக்குது இங்கே. இந்த மாதிரி சொர்க்கத்தை நாங்கள் என் வாழ்க்கையில் பார்க்கவே இல்லை. மற்ற பறவைங்கள்கிட்ட சொன்னால் அது எதுவும் கேட்டுக்க மாட்டேங்குது. அதுக்கு அவ்வளோதான் போட்டிருக்கு அதோட லைஃபு. நம்ம அதை பற்றி நம்ம இது பண்ணிக்க வேணாம். இப்போ நம்ம இருக்கிற பழங்களெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அது இருக்கிற மாம்பழம், வாழைப்பழம், கொய்யாப்பழம், அப்புறமேட்டு இது கொய்யாக்காய், என்னென்ன பழம் இருந்தோ திராட்சை பழம் எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு, அப்புறம் மீதி பறந்து வந்து இங்கே வந்துருச்சான். மீதி பறந்து வந்துட்ட பிறகு அப்போ ஜோனத்தன் பறவைகிட்ட சொல்லிச்சான், நீங்கள் ரொம்ப நன்றி ஜோனத்தன் பறவை. நாங்கள் வந்து வெறும் மீன் மட்டும்தான் எங்களுக்கு உணவு நினச்சிட்டே இருந்திருப்போம். ஆனால் எங்களுக்கு வந்து இந்த பழங்கள்லாம் இவ்வளோ பழங்கள் இருக்குது, இவ்வளோ இயற்கையில் இவ்வளோ அருமையான விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியுது. அதனால் நீ இல்லாமல் இருந்தீன்னா எங்களால் இதெல்லாம் கிடச்சிருக்காது. அதனால் வாழ்க்கையை வந்து எல்லாருமே வாழ கற்றுக்கணும். வாழ்க்கை வந்து சும்மா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரே விஷயத்தை திங்க் பண்ணிக்கிட்டு ஒரே விஷயத்தையே பேசிக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கை வந்து நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான். அதனால் நிறைய இடத்த போய் பார்க்கணும், நிறையா இடத்துல நம்ம போய் பேசணும், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்களை பார்த்து ரசிக்கணும், நல்ல உணவுகளை சாப்பிட்ணும், நல்ல இயற்கை காற்றுகளை நம்ம சுவாசிக்கணும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் லைஃபு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பறவைகள்லாம் ஜோனத்தன் பறவைகளுக்கு சொல்லிவிட்டு, நீங்கள் வாழ்க்கைன்னா நல்லா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவனை கெடுக்காம நம்ம மட்டும் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு செலிப்ரேஷன்னா சந்தோஷமாக தான். அதான் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கிட்டு பயணங்கள் தூரமாக இருந்தாலும் நம்ம பார்த்து ரசித்து நம்ம வாழ்க்கையை வாழணும். நான் உங்ககிட்டேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். குண்டு செட்டிலே குதிரை ஓட்டக்கூடாதுன்னெலாம் கற்றுக்கிட்டோம். நான் ரொம்ப நன்றி ஜோனத்தன் பறவைகளே. ஆனால் வாழ்க்கையை வாழுங்க, வாழ்க்கையை வாழ கற்றுக்கோங்க, பறந்து செல்லுங்கள். அதே சமயத்தில் நம்ம சந்தோஷமாகவும் அடுத்தவனுக்கு தீங்கு செய்யாமல் நம்ம வாழணும். அதுதான் ஜோனத்தன் பறவைகள் சொன்ன கருத்து அந்த சின்ன பறவைகளுக்கு. அதனால் வானத்தில் பறப்பதும் பூமியில் இருப்பதும் அவரவர் உள்ளங்களே அப்படின்னு சொல்லிட்டார் கண்ணதாசன் ஐயா. அதனால் அவங்களும் தன்னோட இலக்கை நோக்கி போங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லா இறைவனோட அருள் எப்பவும் உங்களுக்கு இருக்கும். நல்லதே நடக்கும். சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கை வந்து நாம் சந்தோஷமாக இருந்து எல்லாரையும் துன்புறுத்தாமல் வாழ்கிறது தான் வாழ்க்கை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.